உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி, உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி, இல்லங்கள் தோறும் எழுச்சி. திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான சாதனைகளால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4ஆம் ஆண்டாக இந்த பொங்கல் திருவிழாவை பட்டி தொட்டி எங்கும் ஆட்சியின் சார்பில் ஒருபுறம் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொங்கல் பரிசுகளை கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆங்காங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அவர்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தில் இப்படிப்பட்ட அன்பை பெறுகின்ற வகையில், அன்பை பரிமாறிக்கொள்ளுகின்ற வகையில் எங்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் இது 9வது ஆண்டாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 500 மங்கையர்களோடு இன்றைக்கு புதுப்பானை, புது புடவையோடு, புத்தாடைகளோடு, எழுச்சியோடு, மகிழ்ச்சியோடு இங்கே பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அவர்கள் இல்லங்களிலே கஷ்டங்கள் இல்லாத சூழல் இருக்கின்ற போதுதான் அவர்கள் உள்ளங்களிலே மகிழ்ச்சி ஏற்படும். அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்த பொங்கல் திருநாளில் அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற வகையில் இந்த 3.25 ஆண்டுகளில் நிரம்ப இந்த மக்களுக்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றியிருக்கின்ற இந்த முதல்வர் ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் பானை வைத்திருக்கின்ற அனைத்து மங்கையர்களும் எங்களோடு மகிழ்ச்சியோடு கைகுலுக்கி வரவேற்றதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இந்த மகிழ்ச்சி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இன்னொரு 1/4 நூற்றாண்டு காலம் எங்கள் இயக்கத்தின் தலைவராம் மாண்புமிகு தளபதி அவருடைய தலைமையிலே தொடரும். இன்று பொங்கல் விழாவை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வட்டத்துடைய செயலாளர் கதிரவன் அவர்களும், இதற்கு உறுதுணையாக இருந்த பகுதி செயலாளர் முரளி அவர்களும், மண்டல குழு தலைவர் ஸ்ரீராம் அவர்களுக்கும் இந்த பொங்கல் திருவிழாவிலே கட்சி பேதங்கள் மறந்து அனைத்து மதத்தினரும் மதங்களை மறந்து இந்த பொங்கல் திருவிழாவிலே பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையில் அனைவருக்கும் இனிய தைத்திங்கள் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று காணும் பொங்கல் மகிழ்ச்சியோடு உலகத்தை முழு சுதந்திரத்தோடு காணுகின்ற நல்லதொரு வாய்ப்பினை இந்த ஆட்சி அமைத்திருக்கின்றது. ஆகவே காணும் பொங்கலில் அனைவரும் மனசார நெஞ்சார கண்டு கழியுங்கள். வாழ்த்துக்கள். நல்லா போயிடுது. எத்தோன்னா அதிகா கேட்பேன். நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்களை தடுப்பது ஒரு புறம், நடந்து முடிந்த பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது மறுபுறம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்ற பாகுபாடு இல்லை. தவறு யாரு செய்திருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடத்தி கொண்டிருக்கின்றார். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கும் உரிய குற்றவாளியை கைது செய்து கடுமையான பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஒரு புறம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காவல்துறையை முழுமையான அளவில் முடுக்கிவிட்டதோடு, குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றால் அதன் மீது உரிய நடவடிக்கை 24 மணி நேரத்திலே எடுக்கின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் கூட சொல்லிவிட்டேன். இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தளவில் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பார்கள். அதுபோல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு காட்டுகின்ற ஒரு வெற்றி பாதையாக, வெற்றிக்குண்டான அறிகுறியாக, வெற்றிக்குறையான வெளிச்சமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கும் என்று நம்புகிறோம். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில், இதுவரையில் பெற்றிராத வாக்குகள் வித்தியாசத்தில், யாரும் எதிர்பாராத வாக்குகள் வித்தியாசத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய சீரிய திட்டங்களால் ஈரோடு கிழக்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நாளை எதிர்நோக்கி. கூட்டணி தர்மத்தை திமுக மீறி இருக்கு, காங்கிரஸுக்கு வழங்க வேண்டிய சீட்டை திமுக பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறது. அது காங்கிரஸ் தான் சொல்லணும், யாரும் சொல்லி. அப்படி வேட்பாளரோடு சேர்ந்து காங்கிரசுடைய கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக இருந்துதான் இந்த வேட்பாளரை தேர்வு செய்திருந்தால் ஆதரித்திருக்கின்றார்கள். ஆக இப்படி பேசுவது எதிர்கட்சியினுடைய வாடிக்கை. கூட்டணியை மதிக்கின்ற ஒரு தலைவர் ஒன்றியத்திலே உண்டென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வரை போல் கூட்டணி கட்சியினரை மதிக்கின்ற தலைமை எங்கும் காண முடியாது. அவரை சந்திப்பதற்கும்
குறைகளை, அவர்களுடைய நிறைகளை எடுத்து கூறுவதற்கும் சுட்டிக்காட்டுவதற்கும் முதலமைச்சர் கேட்கின்ற போதெல்லாம் கூட்டணியிற்கு வாய்ப்பை தருகிறார்கள். ஒரு சில நேரத்தில் அவர்கள் குற்றங்களை சொன்னால் கூட அவைகளையும் நிவர்த்தி செய்து அதன் பிறகு அவர்களையும் அழைத்து அந்த அவர்கள் கூறிய குற்றத்தினுடைய பின்னணியும் அந்த குற்றத்தினுடைய விளக்கத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விளக்கி கூட்டணி அசைக்க முடியாத இரு கரங்களாக கைகோர்த்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நன்றி. இந்த பையன் ஒரு பேட்டி கொடுத்து சொல்லலாமா? இருந்தது இந்த பொங்கல் விழால அமைச்சரோட கொம்பு சுற்றுறது. இந்த கொம்போட விடுப்பா பசங்க. பின்னாடி இப்படியோட கண்ணா இப்படியோ அந்த பையன் சொல்லிட்டோம். இந்த நீ வாடியா, நீ வாடா, சொல்லுடா. பொங்கல் வாழ்த்து சொல்லு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்க அமைச்சரோட பொங்கல் கொண்டாடினது எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்தது. நன்றி. அமைச்சர் எங்க கூட சிலம்பம் சுத்தினதெல்லாம் நல்லா மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க எல்லாரும் அமைச்சர் கூட பொங்கல் கொண்டாடினது, சிலம்பம் சுத்தினது, உரியடிச்சது எல்லாமே மகிழ்ச்சியை கொடுத்தது. அவர் எங்க கூட சேர்ந்து எல்லாமே பண்ணாரு, எல்லாமே மகிழ்ச்சியா இருந்தது. கோடிகள் கொட்டி குவித்தாலும் இந்த மகிழ்ச்சி வராது. உள்ள கிளர்ச்சி, மகிழ்ச்சி, உற்சாகம், இதன் வெளித்தோற்றம் தான் இந்த பொங்கல் விழா. நன்றி. பத்திரிகை துறை சார்ந்த, ஊடகத்துறை சார்ந்த அனைத்து நிருபர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் அனைவருக்கும் இதயங்கனிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி.